Good morning and all. Today we discuss about Unit 15 Carbon and its compounds. The new topic is to identify the different types of plastics. அதாவது நம்மளுக்கு நெகிழினுடைய அந்த வகைகளை பற்றி நாம் என்ன பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிறோம். The first one is the resin code. Look at the following picture. The one is a plastic set in which the milk is the distributed. Milk is என்னது டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த படத்தை நாம் பார்த்தோன்னா பாருங்கள் தெரியும். டு கன்சியூமர் அண்ட் த அதர் பிளாஸ்டிக் த புட் த கண்டெய்னர் த அப்சர்வ் த கோட் ஷோ ஆன் இட் த சர்க்கிள் டு யூ நோ த வாட் இஸ் த கோட் மீன்ஸ். இந்த மாதிரி பார்த்தோன்னா ப்ளூ கலரில் பார்த்தோன்னா போட்டிருப்பாங்க பாருங்கள். It is called the resin code. The resin code represent the types of the polymer used to make this plastic. அதாவது நம்மளுக்கு பார்த்தோன்னா அந்த படத்தை நாம் பார்த்தோன்னா பார்க்குறோம். உற்று நோக்கும்போது இதில் பார்த்தோன்னா நுகர்வோருக்கு பால் விநியோகம் செய்ய பயன்படும் நெகிழியை மற்றொரு நெகிழியாலான உணவு கலன்கள் அவற்றில் காட்டப்பட்டுள்ளன. சரி, இந்த வட்டம் எதனை குறிக்கிறதுன்னு அப்போ பார்த்தோன்னா இது ஒரு ரெசின் குறியீடுன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு சொல்லுவாங்க, ஒரு ரெசின் குறியீடு. இந்த ரெசின் குறியீடு என்பது நெகிழியை உருவாக்க பயன்படக்கூடிய படிமங்களை குறிக்கிறது. பாலிமர்ஸ் நம்மளுக்கு என்னது குறிக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு a need for resin code. The plastic should be recycled or disposed of safely. The content the types of plastic should be the avoided so that do not end up the polluting the environment or the harming our health. Each plastic is composed of the different polymers or set of the molecules. The different molecules do not mix when plastic are recycled. It is like trying to recycle the paper and glass together. For this reason, the need to be the separated the resin code of plastic were the designed in the 1988. Under the uniform way the classifying the different types of plastic which help recycle to the sorting the process. அதாவது நம்மளுக்கு அந்த ரெசின் குறியினுடைய தேவை. அப்போ அந்த நெகிழிகள் பிளாஸ்டிக்னு சொல்கிறோம்ல, அது மறுசுழற்சி செய்யப்பட வேண்டும் அல்லது பாதுகாக்க என்ன பண்ண வேண்டும், நம்மளுக்கு பார்த்தோன்னா அப்புறப்படுத்த வேண்டும். நம்மளுக்கு அப்புறப்படுத்த வேண்டும். சரி, இது நம்மளுக்கு சுற்றுப்புறத்தையும் மாசுபடுத்தாமல் இருப்பதற்காக, உடல்நலத்தையும் நம்மளுக்கு பாதிக்காமல் நம்மளுக்கு இருப்பதற்காகவும் ஒரு சில நெகிழிகளின் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும். ஒவ்வொரு நெகிழியும் வெவ்வேறு படிமங்களாகவோ அல்லது மூலக்கூறின் தொகுப்பையோ நம்மளுக்கு கொண்டு இருக்குது. இப்போ மறுசுழற்சி செய்யும்போது ஒரு சில நெகிழிகள் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒன்றுடன் ஒன்று நம்மளுக்கு என்ன ஆகுறதுன்னா கலக்கிறதில்ல. இது காகிதத்தையும் கண்ணாடியும் நம்மளுக்கு என்னது கலப்பதை போன்றது. எனவே இது பிரிக்கப்பட வேண்டும். இது என்ன பண்ணணும், நம்ம பிரிக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா 1988ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த ரெசின் குறியீடுகள் வெவ்வேறு வகையான நெகிழிகளை அந்த வகைப்படுத்துவதற்கு சீரான வழிமுறையாகும். இது நெகிழிகளை வகைப்படுத்தும் மறுசுழற்சியாளருக்கு உதவுகிறது. அந்த நெகிழியினுடைய அந்த வகைகள் பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அந்த வகைகளை வச்சு அந்த ரெசின் குறியீடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ரீசைக்கிளிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு பாரு, ஃபைண்ட் த ரெசின் கோட் ஆன் த பிளாஸ்டிக் ஐட்டம். The secret resin codes are shown the 3 chasing around the triangle. This number is the middle or the letters under the triangle. Sir, this is usually the difficult to find. It can be found on the label or the bottom of the plastic items. அதாவது நம்மளுக்கு பார்த்தோன்னா அந்த நெகிழி பொருட்களின் ரெசின் குறியீடுகளை காணுதல்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ரகசியமான ரெசின் குறியீடுகள் நம்மளுக்கு என்னென்னதுன்னா ஒன்றையொன்று தொட்டு கொண்டே இருக்கும். எப்படி இருக்குன்னா ஒன்றையொன்று எப்படி இருக்குது, நம்மளுக்கு தொட்டு கொண்டு இருக்கும். பார்த்தோன்னா தெரியும் ரெசின் கோடுகள் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒன்றையொன்று நம்மளுக்கு தொட்டு கொண்டிருக்கும். 3 அம்புக்குறிகளை கொண்ட ஒரு முக்கோணம் மூலம் காண்பிக்கப்பட்டுள்ளன. இது எப்படி இருக்குன்னா 3 அம்புக்குறிகள் மூலம் என்னது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு காண்பிக்கப்பட்டு. இந்த முக்கோணத்தின் நடுவில் ஒரு எண்ணு பார்த்தோன்னா இருக்கலாம். இந்த முக்கோணத்தின் நடுவில் என்ன பண்ணலாம், ஒரு எண்ணு நம்மளுக்கு பார்த்தோன்னா இருக்கலாம். அல்லது அதற்கு கீழே எழுத்துக்கள் நம்மளுக்கு பார்த்தோன்னா காணப்படலாம். அந்த கீழே என்ன பண்ணலாம், எழுத்துக்கள் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் காணப்படலாம். சரி, இதை என்ன பண்ணுதுன்னா நெகிழியின் வகையின் சுருக்க குறியீடுன்னு சொல்லுவாங்க. இதனை காண்பது என்பது மிகவும் கடினம். அந்த நெகிழி பொருட்களின் மீது ஒட்டப்பட்டுள்ள காகிதத்தின் மீதோ அல்லது அதன் அடியிலோ இது என்ன பண்ணலாம், இதில் நம்ம காணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு
The resin codes are number from the 1 to 7. The resin code 1 to 6 is identify the certain types of plastic that are often used the product. The resin code 7 is category which is used for the every other plastic since the 1988. That does not fit into the categories 1 to 6. The resin code look the very similar to the recycling symbol, but this is that does not mean that all plastic is coded by recycle. அந்த ரெசின் குறியீடு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 1 முதல் நம்மளுக்கு எத்தனை இருக்குன்னா 7 வகை இருக்குது. 1 முதல் எத்தனை இருக்குது? 7 வரையிலான எண்கள் குறிக்கப்பட்டிருக்கும். இதில் 1 முதல் 6 வரையிலான ரெசின் குறியீடுகள் நம்ம அன்றாடம் பயன்படுத்தப்படும் நெகிழி பொருட்களை நம்மளுக்கு என்ன பண்ணுது? அடையாளம் காணுது. 1லேருந்து 6 வகையில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நெகிழி வகைகள் நம்ம அடையாளப்படுத்துது. ரெசின் குறியீடு 7 என்பது ரெசின் குறியீடு அந்த 7 அப்படிங்கிறது என்னென்னா 1 முதல் 6 வரையிலான ரெசின் குறியீடுக்குள் வராத நெகிழியின் வகையை குறிப்பதாகும். என்ன 1 to 6 அப்படிங்கிற ரெசின் குறியீடுக்குள்ளே இந்த 7வது ரெசின் கோட் நம்மளுக்கு என்ன ஆகிறதில்ல? வர்றதில்ல. சரி, இது 1988 முதல் பயன்படுத்தப்படுகிறது. ரெசின் குறியீடுகள் மறுசுழற்சிக்கான சின்னத்தை போலவே நம்மளுக்கு இருக்கும். ஆனால் அனைத்து வித நெகிழிகளையும் மறுசுழற்சி செய்யலாம் என்பது இது என்ன பண்ணதில்லை? குறிக்கிறதில்லன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் பாரு. சரி, where will the resin code be shown the plastic item? The flip a plastic item to find the resin code of the bottom. அது அடியில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது நெகிழி பொருட்களின் அடியில் இருக்கும் ரெசின் குறியீட்டை காண்பதற்கு இது என்னது சாய்க்கிறோம். நெக்ஸ்ட்டு, சம்டைம்ஸ் த பாட்டம் ஆஃப் த பிளாஸ்டிக் த ஐட்டம் வில் ஓன்லி ஹேவ் என்னது த அக்கார்ன் ஆஃப் ஆர் இல்லைன்னா த ஃபுல் நேம் ஆஃப் த பிளாஸ்டிக் டைப்பு. சில நேரங்களில் அவற்றை அடிப்பகுதியில் அந்த நெகிழியினுடைய வகை சுருக்க குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா மட்டுமோ அல்லது அதன் முழு பேருமே நம்மளுக்கு என்னது அதுக்கு கீழே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட்டு, இஃப் யூ டூ நாட் ஃபைண்ட் ஆஃப் த பாட்டம் த சர்ச் ஃபார் த கோட் ஆன் த லேபிள். அடியில் காணப்படவில்லை என்னென்னா அதன் மேற்புறம் ஒட்டப்பட்ட அந்த அடையாள சீட்டின் மீது நம்மளுக்கு என்னது பார்க்குறோம். அந்த அடையாள சீட்டின் மீது நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஒரு சில டைமில் என்ன இருக்குன்னா சம் பிளாஸ்டிக் do not have any code. The company did not follow the rules. So you don't know if it என்னது safe to us. சில சமயங்களில் நம்மளுக்கு என்னது நெகிழியில் நம்மளுக்கு எந்த ஒரு குறியீடும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அந்த நிறுவனமானது என்ன பண்ணுதுன்னா அந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் அந்த பிளாஸ்டிக் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது தயாரிச்சிருக்கோம். அது பாதுகாப்பானதாக இல்லையா என்பது நம்மளுக்கு என்ன ஆகாது தெரியாது. சரி, நெக்ஸ்ட்டு பாரு. ஸோ த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் பிளாஸ்டிக். நெகிழினால் ஏற்படக்கூடிய தீமையான விளைவுகள் சொல்லிப்பார். த பிளாஸ்டிக் இஸ் அவர் எவ்ரிடே லைஃப் கேன் பி த ஹார்ம்ஃபுல் டு அவர் 2 means. த ஃபஸ்ட்டு ரீசன் 2 ரீசன் இருக்குது. த ஃபஸ்ட்டு ரீசன் தட் சம் டைம்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் கண்டென்ட் கெமிக்கல் தட் ஆர் த ஹார்ம்ஃபுல் டு அவர் ஹெல்த்து. த செகண்ட் ரீசன் பார்த்தோன்னா தட் எ லாட் ஆஃப் த பிளாஸ்டிக் ஆர் டிசைன் டு பி யூஸ்டு த ஜஸ்ட் ஃபார் ஒன் டைம். ஸோ திஸ் இஸ் த த்ரோ அவே த பிளாஸ்டிக் கேஸ் பொல்யூஷன் ஃபார் த அவர் என்வரான்மெண்ட். இப்போ நம்ம அன்றாட வாழ்வில் நெகிழியினால் நம்மளுக்கு 2 காரணங்களுக்காக நம்மளுக்கு என்னது தீங்குன்னு சொல்கிறாங்க. முதலாவது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு சில நெகிழிகள் நம்ம என்ன பண்ணுதுன்னா நெகிழி நம்ம உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கிறது வேதிப்பொருட்களை கொண்டுள்ளன. நம்ம உடல் நலத்துக்கு வந்து பார்த்தோன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் என்னது நம்மளுக்கு கொண்டு இருக்குது. ரெண்டாவது காரணம்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தா பெரும்பாலான நெகிழிகள் நம்மளுக்கு என்ன ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த உருவாக்கப்பட்டவை. ஒன் டைம் யூஸ். அந்த என்ன ஆகுதுன்னா அந்த பிளாஸ்டிக் நம்ம ஒரு டைம் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் பயன்படுத்தப்பட முடியும். அதை பயன்படுத்திய பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் தூக்கி எறியப்படி அந்த நெகிழி நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம சுற்றுப்புறத்தில் அதிகளவு மாசுபாட்டை ஏற்படுத்தி. இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த காகிதம் அப்போ அந்த தண்ணீர் பாட்டில் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா சொல்லலாம். இன்னும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் பாரு, த ஹார்ம்ஃபுல் பிளாஸ்டிக். They are the 3 types of plastic that use toxic and harmful chemicals. So these chemicals are added to plastic to given the certain the qualities such as the flexibility, the strength, color and the fire or the UV என்னது resistant, ultraviolet என்னது resistance. So the unsafe the plastic are the PVC, the resin code 3. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா PS resin code வந்து பார்த்தீங்கன்னா 6. ஆல்சோ காமன்லி கால் என்னது தெர்மோகோல் அண்டு என்னது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா PCABC ரெசின் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்னென்னா 3 வகையான நெகிழி பொருட்கள் நச்சுத்தன்மையுள்ளது மற்றும் தீங்கு தரக்கூடிய அந்த வேதிப்பொருட்களை கொண்டுள்ளது. இந்த நெகிழி பொருட்களை என்னது வளைவுத்தன்மை என்னன்னு சொல்கிறாங்க அந்த வளைவுத்தன்மை. நெக்ஸ்ட் என்னது உறுதி.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்ணம் ஆகியவற்றை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கவோ. நெக்ஸ்ட் என்னது நெருப்பு மற்றும் புரோதா கதிர்களால் படாத வண்ணம், நெருப்பு மற்றும் புரோதா கதிர்கள் நம்மளுக்கு படாத வண்ணம் இருப்பதற்காக இந்த வேதிப்பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. இதில் என்ன பண்ணுறாங்க, வேதிப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்குறாங்க. அது பாதுகாப்பற்ற அந்த 3 வேதிப்பொருட்கள் எதுன்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி ரெசின் குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா 3. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெசின் குறியீடு நம்மளுக்கு என்னது 6. சரி, பொதுவாக இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தெர்மோகோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஏ இல்லைன்னா ஏபிஎஸ் ரெசின் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 7. இதெல்லாம் நம்மளுக்கு தீங்கு தரக்கூடிய பிளாஸ்டிக்கு நெகிழிகள்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அதுக்கடுத்து பாரு பிவிசி த பாலிவினைல் த குளோரைடு பிளாஸ்டிக், பாலிவினைல் குளோரைடு நெகிழின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. த ஹெவி மெட்டல் த கேட்மியம் அண்ட் லெட் ஆர் த ஆடட் டு த பிவிசி. சரியா, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாலெட்ஸ் என்னென்னு சொல்கிறாங்க, டாலெட்ஸ் த கெமிக்கல் ஆக்டிவிட்டி த காப்பி அவர் த ஹார்மோன்ஸ். நெக்ஸ்ட் த பர்னிங் த பிவிசி த ரிலீக்ஸ் த டயாக்சின், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாக்ஸிக் கெமிக்கல் நோன் அஸ் என்னது டு ஹியூமன். அதாவது அந்த பிவிசி பாலிவினைல் குளோரைடு, பிவிசி என்னது பாலிவினைல் குளோரைடு நெகிழின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்னது கன உலோகங்கள் என்னென்னு சொல்லுவாங்க, ஹெவி மெட்டல்ஸ் கன உலோகங்கள், காட்மியம் மற்றும் காரியம். இது என்ன பண்ணுதுன்னா பிவிசியோட நம்மளுக்கு என்ன பண்ணுது சேர்க்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னா டாலெட்ஸ் வேதியியல் சேர்க்கை பொருள் நமது ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா பாதிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி என்ன பண்ணுதுன்னா அந்த நெகிழி எரிப்பதன் மூலம் நம்மளுக்கு டைஆக்சின் என்னென்னு சொல்கிறாங்க, அந்த டைஆக்சின் அப்படிங்கிற இது நம்மளுக்கு என்ன பண்ணுது வெளியாகுது. இது மனிதர்களுக்கு மிகவும் தீமையான நச்சுத்தன்மையில் வேதிப்பொருள். அந்த டைஆக்சின் அப்படிங்கிறது மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக தீமையான இருக்கக்கூடிய ஒரு நச்சுப்பொருள். சரி, நெக்ஸ்ட்டு பாரு அந்த பிஎஸ் அந்த பாலிஸ்டீன் த பிளாஸ்டிக் என்னது பாலிஸ்டீன் நெகிழ்வுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஸ்டைரின் இஸ் எ பில்டிங் த பிளாக் ஆஃப் த பிளாஸ்டிக் த மே காசஸ் கேன்சர். இட் டேக்ஸ் வெரி லாங் டைம் டு என்னது பிரேக் டவுன் த 100 to என்னது 1 million years. நெக்ஸ்ட்டு த ஹையர் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸிக் த ஸ்ட்ரெயின் த லீக் இன் யுவர் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் வென் தே ஆர் என்னது ஹாட்டர் என்னது ஆயிலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் பாலிஸ்டீன் பார்த்தீங்கன்னா நெகிழின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டைரின் என்பது இந்த வகை நெகிழியினுடைய கட்டுமான பொருள்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா புற்றுநோயை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குது. ஓகேவா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது சிதைவடையது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் ஆகுது. என்ன ஆகுதுன்னா 100 வருஷத்துலேருந்து நம்மளுக்கு 10 லட்சம் ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்களை வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும்போது அதிக அளவிலான நச்சுத்தன்மையில் என்னது ஸ்டைரினவே அப்பொருளுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது வெளியிடுகிறது. ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி த பாலி என்னது கார்பனேட் பிளாஸ்டிக்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க, பிசி நம்மளுக்கு என்னது பாலி கார்பனேட் நெகிழின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. த பிசி த பிளாஸ்டிக்ஸ் கண்டைன்ஸ் என்னது என்னன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு பிஸ்பினால் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. என்னது பிஸ்பினால். ஸோ நெக்ஸ்ட் பாரு அந்த பிபிஏ அந்த பிஸ்பினால் அப்படிங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, லீக்ஸ் அவுட் ஆஃப் த பிசி ப்ராடக்ட் யூஸ்டு ஃபார் த ஃபுட் அண்டு ட்ரிங்க்ஸ். நெக்ஸ்ட்டு த பிபிஏ த இன்க்ரீஸ் டு டிக்ரீஸ் த செர்டைன் த ஹார்மோன்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வே அவர் என்னது அவர் பாடிஸ் ஒர்க். அந்த பிசி நெகிழானது நம்மளுக்கு பிஸ்பினால் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க என்ற பொருளை நம்மளுக்கு கொண்டுள்ளது. உணவு மற்றும் பானங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய உணவு மற்றும் என்னது பானங்களுக்காக நம்மளுக்கு என்னது பயன்படுத்தக்கூடிய பிசி பொருட்கள்லேருந்து பிபிஏ என்ற பொருளானது நம்மளுக்கு வெளியிடப்படுகிறது. அந்த பிபிஏ என்ற பொருளானது ஒரு சில ஹார்மோன்களின் அளவை அதிகரிப்பதற்கோ அல்லது குறைப்பதற்கோ நம்ம உடல் செயல்படும் விதத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா மாற்றுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் என்னென்னு சொல்கிறாங்க, ஏபிஎஸ் என்னென்னு சொல்கிறாங்கன்னா என்னது அக்ரோலோ நைட்ரைல் என்னது பியூட்டஃபைன், அக்ரோலோ நைட்ரைல் என்னது பியூட்டஃபைன் ஸ்டெரின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதில் பாரு த ஸ்டெரின் காசஸ் த ப்ராப்ளம்ஸ் ஃபார் அவர் ஐ ஸ்கின் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்டு லங்ஸு. நமது கண்கள் தோல் செரிமான மண்டலம் மற்றும் என்னது நுரையீரலுக்கு இந்த ஸ்டெரின் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா தீங்கு வந்து பார்த்தீங்கன்னா விளைவிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாரு என்னது த ப்ரோமினேட்டட் த ஃப்ளேம் த ரெடட்டன்ஸ் த பிஎஃப்ஆர் ஆர் த ஆஃப்டர் என்னது ஆஃப்டன் ஆடட். அந்த பிஎஃப்ஆர் த ப்ரோமினேட் த ஃப்ளேம் அந்த ரெடட்டன்ஸ் என்ற பொருட்கள் இதில் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சேர்க்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து பாரு த ஸ்டடி ஷோ த டாக்ஸிக் த கெமிக்கல் லீக்ஸ் ஃப்ரம் திஸ் பிளாஸ்டிக்.
நச்சுத்தன்மையில் வேதி பொருட்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த வகை நெகிழியிலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா கசியுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு the one time use the plastics. The use and throw away the plastic cause short and long time the environmental damage. The half of all the plastic made today is used for throw away plastic items. So these black drinks and pollute water bottles. One time use the plastic cause health problems for humans. The plants and animals, some example of plastic carry the bags, cups, plates, the straws, water pouches. Next வந்து பார்த்தீங்கன்னா cutlery and plastic sheet used for the food warming. அதான் நம்மளுக்கு அந்த ஒரு முறை மட்டுமே இந்த பயன்படுத்தக்கூடிய நெகிழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாரு நம்மளுக்கு பயன்படுத்திய பின் தூக்கி எறிய வேண்டிய நெகிழிகள் அந்த குறுகிய காலம் மற்றும் நீண்ட கால சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லுவாங்க. அந்த உற்பத்தி செய்யக்கூடிய நெகிழியினுடைய பாதி அளவிற்கு மேலானவை நம்மளுக்கு பயன்படுத்திய பின் தூக்கி எறியப்பட வேண்டிய பொருட்களாகவே நம்மளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இவை நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த கழிவுநீர் குழாயில் நம்மளுக்கு என்ன பண்ணுது அடைப்பு நம்மளுக்கு என்ன பண்ணுது ஏற்படுத்தி நீர்நிலைகள் என்ன பண்ணுதுன்னா பாதிக்குது. நீர்நிலைகள் என்ன பண்ணுது நம்மளுக்கு பாதிக்குது. ஸோ திஸ் ஐட்டம் டேக் த ஃபியூ செகண்ட் டு மேபி the factory you will use it for the very short times. When you throw them away you can stay our environmental forever another 1000 year causing the plastic pollute for the future generation. So that we need rules and laws to protect the people and environmental from the plastic pollution. சரி, அந்த கழிவு நீரில் வந்து பார்த்தோன்னா அந்த அடைப்பை ஏற்படுத்தி நீர்நிலைகள் பாதிக்குது. இவை நெகிழிகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என்னென்னு சொல்கிறாங்க, தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு உடல்நிலை கேட்ட உண்டு பண்ணுகிறது. நெகிழி பைகள், குவாலைகள், தட்டுகள், உறிஞ்சு குழல்கள், அந்த நீர் பாட்டில்கள் என்னென்னு சொல்கிறாங்க, நீர் பாட்டில்கள், கரண்டிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் கட்டித்தருவுக்கு பயன்படுத்த நெகிழித்தாள்கள் போன்றவை இதற்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவோம். ரெண்டாவது பாரு, இவற்றை உற்பத்தி செய்ய என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரம் தான் ஆகுது. இந்த பிளாஸ்டிக் நம்ம உற்பத்தி செய்கிறதுக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரம் தான் ஆகுது. நீங்கள் அவற்றை கொஞ்ச நேரம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறோம், நம்ம வந்து தூக்கி எரிஞ்சிடறோம். தூக்கி எரிஞ்சதுக்கப்புறம் அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலேருந்து அடுத்த தலைமுறைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது மாசுபாட்டாகுது. அது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போசன் சிதைவடைகிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு மேலே நம்மளுக்கு என்ன ஆகுது ஏற்படுத்துகிறது. அதனால் நம்மளுக்கு மேலாகிறது. அதனால் நம்மளுக்கு சுற்றுச்சூழல் நம்மளுக்கு என்னது மாசுபாடு ஏற்படுத்துகிறது. இது நம்ம மக்களையும் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்க நம்மளுக்கு சட்டங்கள் நம்மளுக்கு ஏற்படுது. இந்த தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறையினருக்கே நம்மளுக்கு என்னது மாசுபாட்டை நம்மளுக்கு ஏற்படுத்துது. சரி, அதுக்கடுத்து பாரு, த நியூ ரூல்ஸ் டு மேக் த தமிழ்நாடு என்னது பிளாஸ்டிக் ஃப்ரீ. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெகிழியை வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கிறதுக்கு அந்த புதிய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். So as we know, the government of India is progressively taking the various legal initiatives to stop plastic pollution by making some the provision and amendments the Environmental Protection Act the 1988. With reference to this act, the government of Tamil Nadu has taken the step forward to be the usage some kind of the plastic items. The environment to another forest department Tamil Nadu GO the number 84 the dated the 25/6 அதாவது அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1988 ஆண்டு வந்து 18 சட்டத்தில் ஒரு சில அம்சங்கள் சேர்ப்பது மற்றும் திருத்தங்கள் மூலம் நெகிழி மாசுபாட்டை தடுப்பதற்கு இந்திய அரசாங்கம் பல்வேறு விதமான சட்ட ரீதியான நம்மளுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தை பார்வையாக கொண்டு தமிழக அரசானது ஒரு சில நெகிழி பொருட்களை ஒழிப்பதற்கான முயற்சியை எடுத்துள்ளது. அது என்ன அப்படிங்கிறத சொல்லி பார்க்கும்போது சுற்றுச்சூழல் மற்றும் காடுகள் துறை தமிழ்நாடு அரசாணை எண் வந்து பார்த்தீங்கன்னா 84 2008 நம்மளுக்கு 2018/6/25 வந்து விட்டுருக்காங்க. இந்த அரசின்படி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா பாரு, as per government order cited above, the Tamil Nadu government has been the banned the usage of one time use the throwaway plastic from the January 1 the 2019. This excellent the another legislation that designed to protect the Tamil Nadu from people another plastic
பொல்யூஷன். தமிழ்நாடு அந்த அரசாணை நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா, தமிழ்நாடு அரசானது 2019 ஜனவரி 1 முதல் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்திய பின் தூக்கி எறியப்பட்ட நெகிழிகளின் பயன்பாட்டை என்னது தடை செய்துள்ளது. இந்த சட்டமானது தமிழ்நாட்டின் எனது நெகிழி மாசுபாட்டிலிருந்து பாதுகாப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து பாரு, the rules which can be the production, the storage, the supply, transport, sales and another distribution of another one time use the plastic were extremely effective. They are the successful because they target all section to another society, the manufacturer, next வந்து பார்த்தோன்னா supplier, storekeeper and another consumer. This progressive the initiative to take by the state of the Tamil Nadu leads by the example for the rest of the nation. You can found below the some key another aspect of the new rules along with the science based fact with the item has been banned in another Tamil Nadu. சரி, அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இத்தகைய நெகிழிகளை உற்பத்தி செய்வது, சேமிப்பது, வைப்பது, விநியோகம் செய்வது, கொண்டு செல்வது, விற்பனை செய்வது மற்றும் இந்த பகிர்வு போன்ற தடை செய்யும் சட்டங்கள் மூலம் பயனுள்ளவையாகும். உற்பத்தியாளர்கள், இது நம்ம விநியோகிக்கிறவங்க, கடைக்காரங்க மற்றும் நுகர்வோர்கள் அனைத்து சமூகத்தினையும் சட்டமானது இலக்காக கொண்டுள்ளதால் இது அதிகளவு வெற்றியடைந்துள்ளது. தமிழக அரசின் இந்த முயற்சியானது தமிழ்நாட்டில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. சரி, சட்டத்தின் முக்கியமான அம்சங்கள் அவை ஏன் தடை செய்யப்பட்டன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு banned the item, the plastic, the carry bags. The globally we are the 2 million plastic bags the each minute. அதாவது உலகம் முழுவதும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 20 லட்சம் நெகிழி பைகளை நம்ம என்ன பண்ணுறோன்னா பயன்படுத்துகிறோம். இதில் பாரு 97% ஆஃப் பிளாஸ்டிக் பேக் do not get the recycle. இதில் 97% பைகள் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னா மறுசுழற்சி பண்ணுறதில்ல. The animal eat plastic bags by the accident the condition the food. A cow was found with the over the 70 kilos of plastic in the stomach. உணவுப் பொருட்கள் இருப்பதால் நம்மளுக்கு விலங்குகள் இவற்றை நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு உண்ணுகின்றன. இது பசுவின் வயிற்றில் 70 கிலோவிற்கும் அதிக எடையில் நெகிழி பைகள் நம்மளுக்கு இருந்தன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு the plastic plates. The dietary the plate the dietary the plastics like used the plate are difficult to recycle. இந்த அசுத்தமான தட்டுகளை, அந்த பயன்படுத்திய தட்டுகள் நம்மளுக்கு மறுசுழற்சி செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் ஆர் மேட் த ஃப்ரம் another polystyrene the resin code 6 which is harmful to our health. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த பெரும்பாலான தட்டுக்கள் நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பாலிஸ்டிரீன் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. இது ரெசின் குறியீடு என்னென்னா 6 என்ற பொருளால் நம்மளுக்கு ஆனது. The plates will be used for just the 20 minutes but stay in the environment for the 1000 years. இவை வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிடங்கள் மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அது நம்மளுக்கு வந்து அது 1000 ஆண்டுகளுக்கு மேலாகுது. நம்மளுக்கு சுற்றுச்சூழல் நம்மளுக்கு இருக்குது. 1000 வருஷம் நம்ம சுற்றுச்சூழலில் இந்த பிளாஸ்டிக் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ரீசைக்கிள் நம்மளுக்கு ஆகிறதில்ல. அதுக்கடுத்து பாரு the water and the water pouches after the littered increasing the plastic pollution. இப்போ குடிநீர் பாக்கெட்டுகளை வெளியில் வீசி எறிவதன் மூலம் நம்மளுக்கு அந்த நெகிழி மாசுபாடு அதிகரிக்கிறது. to blueprint ink on the clear and plastic pouch the decrease in the recycling value. அந்த தண்ணீர் பாட்டில் அவற்றின் மீது அச்சடிக்கப்பட்ட அந்த ஊதா நிற மையானது நம்மளுக்கு மறுசுழற்சி செய்வதை நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா குறைக்கிறது. The once a water pouches to is used the difficult to recycle as contains the leftover the water to gets another covered into direct. இப்போ பயன்படுத்திய பிறகு அவற்றில் எஞ்சிய நீர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்கிறதுனால காணப்படுறதெல்லாம் அவற்றை நம்மளுக்கு என்னது மறுசுழற்சி செய்வது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் என்னது ஸ்ட்ராஸ், நெகிழியான பார்த்தீங்கன்னா உறிஞ்சி குழாய்கள். The plastic straws as too light and the small to buy recycled. இவற்றின் எடை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா ஸ்ட்ராவுடைய எடை மிகவும் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கிறதுனால இவற்றை மறுசுழற்சி செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. தட் ஸ்ட்ரா ஆர் ஒன் ஆஃப் த
top the 10 items which are the found the plastic the pollution in our oceans. கடலுக்கு அடியில் காணப்படக்கூடிய அந்த நெகிழி மாசுபாட்டிற்கு காரணமாக முதல் 10 பொருட்கள் இவையும் நம்மளுக்கு என்னதுன்னு சொல்கிறாங்க, ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. கடலுக்கு அடியில் காணப்படக்கூடிய அந்த நெகிழி மாசுபாட்டிற்கு வந்து பார்த்தோன்னா காரணமாக 10 பொருள் இருக்குது. அதில் இதுவும் நம்மளுக்கு ஒன்று. The 90% of என்னது sea birds have the ingested the plastics such as straws. உறிஞ்சு குழாய் போன்ற நெகிழிகளை 90% பறவைகள் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா உட்கொள்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து பாரு the plastic sheet. The plastic sheet used on the top of the plastic at the dirty cannot be recycled. அந்த தாள் மீது பயன்படுத்தப்படும் நெகிழி தாள்களில் அழுக்கடைந்து இருக்கிறதுனால அவை என்ன பண்ணுறதுன்னா மறுசுழற்சி செய்ய முடியாதுன்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. மோர் கெமிக்கல் லீக் ஃப்ரம் த பிளாஸ்டிக் இன்டு த ஃபுட் when it is the hot spray or என்னது ஆயிலி. உணவுப் பொருட்கள் நம்மளுக்கு சூடாகவும் காரமாகவும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா எண்ணெயுடன் இருக்கும்போது அதுலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, வேதிப்பொருட்கள் நெகிழியிலிருந்து நம்மளுக்கு என்னது உணவுக்கு செல்கிறது. சரி, அந்த ஹீட்டாக இருக்கும்போது அந்த நெகிழி பொருட்கள் அந்த ஹீட்டை வந்து பார்த்தோன்னா அந்த நெகிழி பொருட்கள்லேருந்து என்ன பண்ணுது, ஹீட் பண்ணி அந்த நெகிழி இருக்கிற கெமிக்கல் வந்து பார்த்தோன்னா உணவோட உணவு என்ன பண்ணுது, கலக்குது. அதுக்கு அது அனிமல்ஸ் சஜஸ்ட் த கவுஸ் கோட்ஸ் அண்ட் என்னது டாக்ஸ் ஈட் த பிளாஸ்டிக் பை என்னது ஆக்சிடென்ட் பிகாஸ் இட் என்னது ஸ்மெல்ஸ் லைக் என்னது ஃபுட்டு. அந்த உணவின் வந்து பார்த்தோன்னா வாசனை அவற்றின் மீது இருக்கிறதுனால பசு, ஆடு மற்றும் நாய் போன்ற விலங்குகள் எதிர்பாராத அவற்றை என்ன பண்ணுது, உண்ணுகிறது. சரி, அதுக்கடுத்து பாரு ரூல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த என்னது ப்ரிவென்ஷன் ஆஃப் த பிளாஸ்டிக் பொல்யூஷன். அந்த நெகிழி மாசுபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒழிப்பதனால மாணவர்களுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூ பிளே த வெரி என்னது இம்பார்ட்டன்ட் ரோல் ஹேவ் என்னது பவர் டு என்னது மினிமைஸ் த பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஆஸ்க் யுவர் செல்ஃப். சரி, இன் திஸ் பிளாஸ்டிக் த சேஃப் ஆர் ஹார்ம்ஃபுல் த பிளாஸ்டிக். இஃப் இட் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் பிளாஸ்டிக் டைப் இட் இஸ் எ ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் ஐட்டம். ஸோ திஸ் கொஷின் தட் த சயின்ஸ் பேஸ்டு நாலேஜ் வில் ஹெல்ப் யூ ரெடியூஸ் த என்னது அன்னெசரி பிளாஸ்டிக் பொல்யூஷன். இப்போ நெகிழி மாசுபாட்டை குறைப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு அப்படிங்கிற பார்க்கும்போது அதனை குறைப்பதற்கான திறமையும் பெற்றுள்ள அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. இந்த வகையான நெகிழியானது நன்மையானதா இல்லை தீமையானதா அப்படிங்கிற நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்கள் பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. இது தீங்கு விளைவிக்கக்கூடிய இல்லை அப்படின்னா ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடியதா? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு அறிவியல் சார்ந்த அறிவியும் தேவையற்ற நெகிழி பயன்பாட்டை குறைப்பதற்கு பெரிதும் நம்மளுக்கு உதவுன்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாரு வாட் கேன் யூ டூ த ப்ரிவெண்ட் த பிளாஸ்டிக் பொல்யூஷன். சரி, அதில் பாரு as a student you can share your the scientific knowledge on the plastic and the effect with your parents, relatives, friends to make the aware the plastic pollution. இப்போ மாணவர்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெகிழியை பற்றி உங்களது அறிவியல் அறிவை என்ன பண்ணணும் உங்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு என்ன பண்ண நெகிழி பற்றி விழிப்புணர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தலாம். யூ கேன் என்னது ஹெல்ப் என்னது டீச்சிங் தெம் ஹவு டு அவாய்ட் ஹார்ம்ஃபுல் பிளாஸ்டிக் பை என்னது சர்ச்சிங் ஃபார் த ரெசின் கோட். அந்த ரெசின் குறியீட்டை அடையாளம் காண்பதன் மூலம் நம்மளுக்கு என்னது தீமையான நெகிழ்வுகளை எவ்வாறு நாம் தடுப்பது அப்படிங்கிற பற்றி அவர்களுக்கு நம்ம கற்பிக்கலாம். யூ கேன் என்னது எஜுகேட் தெம் அபவுட் த நியூ ரூல்ஸ் அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் டு த ஸ்டாப் ஒன் டைம் த யூஸ் பிளாஸ்டிக். புதிய விதிகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பற்றியும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த நெகிழ்களை எவ்வாறு தடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ த ப்ராக்டிக்ஸ் இன் யுவர் டெய்லி லைஃப். அந்த பிளாஸ்டிக் நம்முடைய அன்றாட வாழ்வின் நடைமுறைகள் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது do not the litter have the environment by the throwing the plastic items. நெகிழியை வீசி எறிவதன் மூலம் சுற்றுப்புறத்தை நம்ம என்ன பண்ணால் மாசுபடுத்தாதீர்கள் என்று சொல்லணும். do not use another thermocol resin code 6 sir for your school project. உங்களுடைய பள்ளியில் உள்ள செயல் திட்டங்களுக்கு தெர்மோகோலை பயன்படுத்தாதீர்கள் பார்த்தோன்னு சொல்லியிருக்காங்க. டு நாட் யூஸ் another ஒன் டைம் யூஸ் த்ரோ அவே த பிளாஸ்டிக் லைக் என்னது பிளாஸ்டிக் பேக்கு, கப்பு, டீ கப்பு, தெர்மோகோல் பிளேட்ஸு அண்டு கப்ஸு அண்ட் என்னது பிளாஸ்டிக் ஸ்ட்ரா. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அல்லது தூக்கி எறியக்கூடிய அந்த நெகிழி பொருட்கள் என்ன பண்ணுது, குவாலைகள், தெர்மோகோலான தட்டுகள் மற்றும் என்னது குவாலைகள், உறிஞ்சு குழாய்கள் அவற்றை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பயன்படுத்தக்கூடாது. அதுக்கடுத்து பாரு do not burn the plastic since they release the toxic gases that are the harmful to our health and என்னது
கான்ட்ரிபியூட் டு த climate சேஞ்ச். அந்த நெகிழி பிளாஸ்டிக் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு எரிக்கக்கூடாது. ஏனெனில் அவற்றிலிருந்து வெளியிடக்கூடிய இந்த நச்சானது காற்றோடு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலந்து நம்ம உடலுக்கு என்னது தீங்கு விளைவிக்கிறதோட பருவநிலை மாற்றத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா ஏற்படுத்துது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு the burning PVC plastic releases another toxin which are another one of the most dangerous chemicals to our another humans. என்ன சொல்கிறாங்க? ஹியூமன்ஸ். அந்த பிவிசி அந்த பிளாஸ்டிக்கை நம்ம எரிப்பதன் மூலம் அதுலேருந்து வெளியேறக்கூடிய இந்த டயாக்சின் என்னென்னு சொல்கிறாங்க, அதுலேருந்து வெளியேறக்கூடிய என்னது அந்த டயாக்சின் என்ற வேதிப்பொருளானது என்ன பண்ணுதுன்னா மனிதர்களுக்கு அதிக கேடு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளைவிக்குது. சரி, அதுக்கடுத்து பாரு, do not eat another hot or another spy food items the plastic another containers. அந்த நெகிழி பையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கப்பட்ட அந்த சூடான உணவுப் பொருட்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. சரி, அதுக்கடுத்து பாரு, the segregate your plastic waste and hand this over to the municipal and the authorities so that you can be recycled. அந்த நெகிழி பைகளை தனித்தனியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து அந்த மறுசுழற்சி செய்யும்படி சுத்தம் செய்யும் பணியாளர்கள் நம்ம என்ன பண்ணோம் ஒப்படைக்க வேண்டும். சரி, எஜுகேட் at least the one person per day about the how to the identify the resin code and avoid the unsafe the plastic. resin code 3 PVC 6 and another 7 ABS and PC. அந்த ரெசின் குறியீட்டு நம்மளுக்கு என்னது அடையாளம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காண்பது மற்றும் பயன்படுத்துவது நம்மளுக்கு என்னது தடுப்பது பற்றியானது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு நபருக்காவது என்ன பண்ணோம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த ரெசின் கோடெல்லாம் இதில் இந்த மாதிரி ரெசின் கோடு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நம்ம என்ன பண்ணோம் எடுத்து நாம் வந்து சொல்லணும். ஓகே, தேங்க்யூ என்றால் இதோட நம்மளுக்கு என்னாச்சுன்னா இந்த டாபிக் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு.